இந்த அவையில சரியாக போன மாதம் தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர்கள் எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் உடைய லாஸ்ட் மீட்டிங் அட்டன் பண்ணோம். 233 ஒரு தொகுதி ஆதரித்த வேட்பாளரோட சேர்ந்து அந்த கூட்டத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்கள் பங்கேற்றார். அப்ப பதிவு பண்ணோம். தேர்தல் முடிந்து இதே அவையில் இன்னொரு கூட்டம் வரும் பொழுது நாங்கள் பதிவு செய்தோம். நானும் சரி, பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்தன் அவர்களும் சரி, பதிவு பண்ணது என்னன்னா, அடுத்த கூட்டம் இந்த அவையில் நடக்கும் பொழுது தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக மாறியிருக்கும். யார அண்டர் எஸ்டிமேட் பண்ணி யார தரக்குறைவா பேசினாரோ, யாரு உறுதியாக மக்கள் முன்பு நின்று பிரச்சாரம் செய்கிறாரோ, யாரு கூட்டணி கட்சிகளை உருவாக்காமல் தன்னையும் மக்களையும் நம்பி மக்களுக்கான ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கினாரோ, மக்கள் இயற்கையாகவும் மக்கள் நேர்மையுடனும் அந்த தலைவரை உருவாக்குவார். அப்படி உருவாக்கப்பட்டவர் தான் பேரறிஞர் அண்ணா. அப்படி உருவாக்கப்பட்டவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அப்படி உருவாக்கப்பட்டவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இதே வார்த்தையை கூறி அப்ப சொன்னோம். அடுத்த அவையில திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வருவார்னு போன மீட்டிங்ல சொன்னோம். அதை சாத்தியப்படுத்தியது பெண்களும் இளைஞர்களும் தமிழக மக்களும். அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எங்களுடைய அண்ணன் தலைவர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, அண்ணன் பொதுச் செயலாளர் அமைச்சர், முன்னாடி பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு இருப்போம், இன்னைக்கு எங்க அண்ணன் அமைச்சர் அவர்கள் திரு ஆனந்தன் அவர்கள், அப்புறம் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். பொதுவா எனக்கு இந்த அதிர்ஷ்டம் லக்கி இது மேல நம்பிக்கை இல்லை. ஆனால் அண்ணன் வரும்போது ஒரு பதிவு பண்ணோம். அண்ணன் நீங்க வந்துட்டீங்க, தைரியமா முடிவு பண்ணிட்டீங்க. அண்ணா வரும்பொழுது அதிமுக இருக்கக்கூடியவங்க எல்லாம் கேலி கிண்டல் பேசினாங்க. அங்க இருக்க பசங்களுடைய வயசு